உரைமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமீபத்தில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்பொழுது வைத்த கருத்து தான் இன்றைக்கு நம்ம விவாத பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த விஜய் அவர்களை பற்றி பேசும்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பற்றி பேசும்பொழுது அவர் எதற்காக அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தெரியுமா, யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா, எதற்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா, அவங்க அம்மா என்ன மதம்னு தெரியுமான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசிட்டு அதற்கப்புறம் இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. இது நீங்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் தான் இதை நீங்கள் சரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன எழுதுனா, சபாநாயகர் அப்படிங்கிறவர் அனைவருக்கும் ஆனவர் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவருடைய எந்த நிலையிலுமே அவர் எந்த கட்சி பற்றியோ எந்த இதை பற்றியோ யாரை பற்றியும் பேசக்கூடாது, அவர் எல்லாருக்குமே பொதுவானவராக செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஏற்கனவே பல விமர்சனம் திமுக தரப்பில் பல விமர்சனங்கள் வருது. ஆளுநரை பற்றி பேசும்பொழுது அவங்க ரோல் இதுதான், இவங்க ரோல் இதுதான் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சபாநாயகருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரையறை இருக்குதானே? அவர் இந்த மாதிரி ஒரு பேச்சை, அதுவும் அவருக்கே அது ஊர்ஜிதமாகாத அஃபீஷியலா தெரியாத ஒரு விஷயத்த அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறது அப்படிங்கிறது முதல்ல சரியா இருக்குமா? இது தேவையான ஒன்று தானா? எதற்காக இந்த பேச்சு அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அகில பாரத மக்கள் கட்சியோட மாநில தலைவர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்களும் இங்கே நம்மோடு இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். ஜெகதீஸ்வரன் சார், அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள், தனிப்பட்ட விமர்சனங்கள், அதுவும் சபாநாயகர் அவர் பேசுறது அப்படிங்கிறது முறையா? நிச்சயமா முறையல்லைங்க. அதாவது விஜய் அவர்கள் கட்சி துவங்கிய நாளிலிருந்து 2 பேரை கொள்கை எதிரியாகவும் இன்னொருத்தர் அரசியல் எதிரியாகவும் அவர் அறிவிச்சு செயல்படுத்தி வர்றார். கொள்கை எதிரியாக பாஜக, அரசியல் எதிரியாக திமுக அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிக்கும் போது பிளவுவாத அரசியலுக்கு எதிராக நிதி நிர்வாக சரியில்லாததுக்கு எதிராக பல விஷயங்களை மேற்கோள் காட்டிதான் முதலாக அது கடிதம் வந்தது. அதற்கு பிறகு ஒரு மாநாட்டில் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு 2 பேரும் டிக்ளேர் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி சார்பாக வருகின்ற அறிக்கைகள், செய்கின்ற போராட்டங்கள் எல்லாமே இந்த இருவருக்கு எதிரான போராட்டமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இதுல ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புதிய கட்சி துவங்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, இது திமுக, இது பாஜகவோட பி டீம், இது பாஜகவோட பி டீம் அப்படின்னு ஒரு சொல்றது. பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல அவங்க திமுக பி டீம் அப்படின்னு மாறி மாறி எந்த ஒரு புதிய கட்சி வரும் பொழுதும் இது சொல்வதுங்கிறது வழக்கம். நல்ல உதாரணம்னா மக்கள் நீதி மையம் தோன்றிய பொழுது திமுக அதிகமா சொல்லியது, இவர் யாரால் இறக்கி விடப்பட்டுள்ளார் தெரியுமா, இது மத்தியில மோடி, அமித்ஷா எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கமல்ஹாசன் இறக்கி விட்டுருக்காங்க, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால பாஜகவோட பி டீமா தான் கமல்ஹாசன் செயல்படார் அப்படின்னு ஒரு பக்கம். பாஜக என்ன பண்ணாங்கன்னா, இல்லங்க இவங்க திமுக பி டீம் தான், இவர் பாஜக தான் கடுமையா எதிர்ப்பாரு, இவர் நமக்கு எதிரானவர் தான், இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பல நேரங்கள்ல திமுக சொல்றது பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 2 சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கடைசியாக கமல்ஹாசன் இன்னைக்கு போய் நிற்கின்ற இடம் என்பது அறிவாலயமாக இருக்கின்றது நமக்கு தெரியும். அப்போ அவர் யாரோட பி டீமா செயல்பட்டார் அப்படிங்கிறது கூட அந்த ஆக்சுவலி பி டீம் அந்த கான்செப்ட்ல போகாட்டி கூட நீங்க யாரை பி டீம் விமர்சிச்சீங்களோ அவர் இன்னைக்கு அறிவாலயத்துடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் நாம் தமிழரை கடுமையா பி டீம் சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க என்ஐஏ ரைட சந்திச்சாங்க. அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் ஒரு சின்னம் கிடைக்கிறது கூட பல நேரங்களில் சிக்கல்களாக இருந்தது. அப்போ ஒரு பி டீம் அப்படின்னு சொல்வதற்கான நோக்கம் என்னன்னு, ஒரு பி டீம்னு சொல்றது மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் பாஜக அணிதான், வெவ்வேறு பெயர்களை இயங்குறாங்க, அப்போ இது பாஜகவிற்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம இவங்களுக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத செய்வதற்காக திமுக இல்ல திமுகவை சில நேரம் தோழமை கட்சிகள் திமுகவின் அங்கத்தினர்களா செய்வாங்க. உச்சபட்சமாக சபாநாயகர் அவர்களே இதற்காக அவங்களுடைய அம்மா குறித்து பேசுவதெல்லாம் அநாகரத்தின் உச்சம் தான் நான் நினைக்கின்றேன். சபாநாயகர் என்பவர் இன்னும் சொல்ல போனா அவர் திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியும் சேராதவர். ஒரு நமக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்பீக்கர் அப்படிங்கும் போது அவர் திமுகவுடைய உறுப்பினராக கூட செயல்பட முடியாது. அவர் எல்லோருக்கும் நடுநிலையாக இருந்து அந்த சபையை வழிநடத்தி செல்லக்கூடியவர். சபாநாயகராக போயிட்டாரு, சபாநாயகர் டேர்ம் முடிஞ்சிருச்சுன்னா
அதற்கு பிறகு கட்சிக்காரராகலாம், அதுக்கு பிறகு அமைச்சராகலாம், அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு சபாநாயகர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி பிரஸ் எல்லாம் அடிக்கடி சந்திச்சு பேசக்கூடியவர்களாக சபாநாயகர்கள் இருக்க மாட்டாங்க. பிரஸ் மீட்ஸ் கொடுக்கறது, டிபேட்ஸ்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் சபாநாயகர்கள் பொதுவா செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், பார்லிமெண்ட்லயே வந்து ஸ்பீக்கர் என்னவா இருக்காரு, ஓம் பிர்லா இருக்காருன்னா அவர் வந்து இது மாதிரி பிரஸ்ஸை பார்த்து பேசுறது, பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து அதற்குன்னு சில கௌரவங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கோர்ட்டை விட அதிகமான அதிகாரம் பொருந்தியதாக சில நேரங்கள் சபாநாயகர்கள் இருப்பார்கள். நீங்க வந்து சில வழக்குகள்லாம் போகும்போது இல்லைங்க இது வந்து சபாநாயகருக்கு தான் அதிகமான பவர்ஸ் இருக்கு, பவர் ஆஃப் ஸ்பீக்கர் அப்படிங்கறதே ஒரு தனி டாபிக். அப்படி இருக்க பட் அவர் சொல்ற சில விஷயங்கள் அவர் சொல்லி இருக்கலாமா அப்படின்றதும் கரெக்ட். அவர் சொன்னது வந்து அந்த வந்து சிறுபான்மையினரை வாக்க பிரிக்கிறதுக்கு தான், அவங்களோட ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை வந்து நம்ம அப்படித்தானே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அவருடைய வாக்கு அந்த அந்த பக்கமும் இருக்கு அப்படின்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவருக்கு வாக்கு அங்கேயும். ஓகே, அப்ப சரி, அப்ப வந்து சிறுபான்மையினர் வந்து உங்களுக்கு தான் இன்னைக்கு வாக்களிச்சு, திமுகக்கு தான் பெருவாரியா வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இந்த முறை கடைசியா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட இன்னும் சொல்லப்பட 2021 அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிறுபான்மையினர் வாக்களித்தார்களா அல்லது திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்களா? திமுக கூட்டணி தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அப்ப 2026 ஒரு புது பிளேயரா வர்றதுனால விஜய் அவர்களுக்கு சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், மற்ற சிறுபான்மையினர் வாக்களிப்பார்கள் அப்படின்னா அப்ப அதுக்கான அர்த்தம் என்னன்னா, சிறுபான்மையினர் எங்களை விட்டு போறாங்க, நாங்க சிறுபான்மையினரை உண்மையிலே காப்பாத்தல, சிறுபான்மையினருக்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம், எங்க கட்சியிலே கூட சிறுபான்மையினருக்கு யாருக்கும் நாங்க எம்எல்ஏ சீட்ஸ் இது கொடுக்கறது இல்ல, கூட்டணி கட்சிகளை கொடுக்குறோமே தவிர எங்க கட்சியிலே கூட இல்ல, நாங்க பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான அணி நாங்க கட்டமைக்கிறோம், ஆனா நாங்களே அப்படிதான் செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காக அது கொடுக்கும். நீங்க விஜய் வந்து ஒரு அவரு கிறிஸ்டியன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, விஜயோடைய அம்மா வந்து நீங்க பிறப்பால் ஹிந்து தான், அவங்க அப்பா தான் வந்து பிறப்பால் கிறிஸ்டியன். அப்ப விஜய் அவர்களை வந்து நீங்க ஹாஃப் இந்து ஹாஃப் கிறிஸ்டியன்ங்கிற மாதிரி தான். இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் ஒரு ஒரு ரிலீஜியஸா ஒரு பார்வை எடுக்கிறாரா, ஒரு காஸ்டிஸ்ட் பார்வை எடுக்கிறாரா, அவர் எந்த இடத்துலயுமே எடுத்தது இல்ல. அவர் ரிலிஜியஸ் நியூட்ரல், காஸ்ட் நியூட்ரலா தான் இருக்காரு. எந்த ஒரு மதத்தோடையோ எந்த ஒரு ஜாதியோடையோ தன்னை பொருத்தி பார்த்து கொண்டதே இல்லை. அவர் அது சினிமாவும் ஒரு காரணம். பொதுவாகவே அவர் எந்த ஒரு இடத்துலையும் தன்னை வந்து நான் ஒரு சர்ச் போற கிறிஸ்டியன் அப்படின்னு காமிச்சிட்டது இல்ல. இல்ல நான் வந்து கோயில்களுக்கு எல்லாம் போக மாட்டேன்னு சொன்னதில்ல. அவர் கோயில்களுக்கும் போறார், சர்ச்சுக்கும் போறார். அவங்க அப்பாவுமே வந்து பல கோயில்களுக்கு போறார். நம்ம அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப விஜய் அவர்களோ இல்ல விஜய் குடும்பத்தினரோ நாங்கள் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இல்ல இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எந்த இடத்திலும் அவர்கள் வெளிக்காட்டி கொண்டதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பிறப்பால் ஒரு கிறிஸ்டியன் இல்ல வந்து கிறிஸ்தவ சமூகத்தினர் அவருக்கு வாக்களிக்க கூடும் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு இருப்பதனால ஒட்டுமொத்தமாக நீங்க சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுவார். சிறுபான்மை வாக்கள் எடுத்துட்டு போயிட்டா அப்ப நமக்கான வாக்கு குறையும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு அப்பா அவர்கள் அந்த தேர்தல் கணக்குகளுக்குள்ள போயிட்டார். அதற்கு நீங்க நியாயமா நீங்க அப்ப நீங்க அதை வந்து ஒரு கருத்தியல் ரீதியா நீங்க பேசணும் அப்படின்னா, நீங்க வந்து சிறுபான்மையினருக்கு விஜய் அவர்கள் என்ன செய்கின்றார், நீங்கள் எதற்காக அவர் வாக்களிக்க போகின்றீர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுப்பலாமே தவிர, நீங்க வந்து அவங்க அம்மா கிறிஸ்டியனா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாஜக வந்து இறக்கி விட்டுருக்காங்க, அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்து நிக்குது, இதெல்லாம் என்ன விதமான இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சபாநாயகர் மாதிரி இருக்கிறவர்களுக்கு இது வந்து நிச்சயமாக அழகல்ல. இந்த மாதிரியான ஒரு பேச்சு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. இதெல்லாம் வந்து உண்மையிலே கண்டிக்க வேண்டிய பேச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன். சபாநாயகருக்குன்னு சில குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு, அதை வந்து இவர் கெடுக்காம பேசணும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். ரைட். இந்த ஜெயகண்ணன் சார் சொல்கிற மாதிரி சபாநாயகருக்குன்னு ஒரு இது இருக்குது. நம்ம ஒரு மரியாதை, நம்ம ஒரு மதிப்பு வச்சுருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் நம்ம அவரை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவர் எல்லா நேரங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், சிறுபான்மையினரை போயிட்டு நீங்கள் தான் ஓட்டு போட்டீங்க பாருங்கள், என்ன வேணால் வந்து கேளுங்க, உங்கள் இந்த ஆட்சியில் என்ன வேணால் கேளுங்க, நீங்கள் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறதே, அதையே நம்ம இன்னி வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது, இப்போ இவரை நீங்கள் வந்து திரும்ப வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு அடையாளப்படுத்துகிறீங்க, ஒரு கழக தலைவர், அது ஒன்றும் இல்லை, அவங்க அம்மாவை பற்றி நம்ம பேசுகிறோம். இது வந்து நிஜமாவே என்ன ரொம்ப விஜயை பார்த்து பயந்து போன நிலைமையில இப்போ அவரெல்லாம் வந்து அவரே பேச வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு விட்டதா? திமுக அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சா? சொல்லுகின்ற செய்தி குறிப்பாக சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்கள், உங்களுக்கு அந்த பகுதியில் குறிப்பாக அவர் சார்ந்த அந்த ராதாபுரம் தொகுதியில் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர். ஒரு பல கட்சிகளில் கூட இருந்திருக்கிறாரு, சுயேட்சையாக கூட ஜெயிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருப்பவர். இன்னும் சொல்ல போனால் அதாவது அவருடைய அந்த பழைய அந்த பெரும் ஆசிரியராக இருந்து வந்தவர். இதெல்லாம் பார்த்து விட்டு தான் அவரை சபாநாயகராக திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கியிருக்கிறார். இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு சபாநாயகர் ஆகிவிட்டதாலேயே மரபுகள் இருக்கிறது. சில செய்திகளை பேசலாம், சில செய்திகளை பேசக்கூடாது, மரபுகள் தானே தவிர சபாநாயகர் கட்சிக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. உங்களுக்கே தெரியும்,
ஒரு கட்சியிலிருந்து தான் நீங்க தேர்வு செய்ய முடியும். நீங்க எது சார் பிஜேபியில இருந்து யார் பேசினாலும் கேள்வி இல்ல எழுப்புறோம். ஒரு செய்தி சொல்லிடுறேன். நம்ம வந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஒன்று பேசிட்டாருன்னா அதை வச்சு பெரிய இங்க வந்து அவர் அப்படி பேசலாமா, அவர் பதவி நான் என்ன சொல்றேன், அதான் நீங்க முழுமையா கேட்டாதான் அப்படி சொல்லுவோம். அரசு நிகழ்ச்சிகளில் அல்லது ஏதேனும் அவர் சபாநாயகராக இருக்கக்கூடிய அந்த புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய அந்த அவரோடு கலந்து கொள்ளக்கூடிய பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் ஏதேனும் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்னாரான்னு பார்க்கணும். எல்லாம் பிரைவேட்டான ஒரு விஷயம். இல்ல ஒரு செய்தி. தமிழ்நாட்டில் கவர்னராக இருப்பவர் உங்களுக்கு தெரியும், கவர்னருக்கென்று பல மரபுகள் இருக்கிறது. அதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறார், கவர்னருக்குரிய அதிகாரங்களை மீறி தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஆட்சியை, மக்கள் அரசை ஒவ்வொரு நாளும் தலையிட்டு கொண்டு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறார். இல்ல நான் சொல்லிடுறேன் அவருக்கான ஒரு இடத்துல போகும்போது தான் அவர் சில விஷயங்களை ஒப்பீட்டு அளவுக்கு நான் பேசல. கவர்னராக இருக்கக்கூடியவர் மரபுகளை உடைத்து விட்டு பல்வேறு செய்திகளை சொல்லுகிறார், பல்வேறு தகவல்களை தமிழ்நாட்டு அரசிற்கு எதிராக பரப்புகிறார். அது போன்றெல்லாம் சூழ்நிலையில் கவர்னரை எதிர்ப்பதற்கோ கவர்னரை வந்து விமர்சனம் செய்வதற்கோ தமிழ்நாட்டில் யாருக்குமே வந்து அது எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்கள் வர்றதில்லை. இங்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, திரு விஜய் குறித்து அவருடைய குடும்பத்தினர் குறித்து சபாநாயகர் அப்பாவு ஏதேனும் தனிப்பட்ட காழ்ப்புணர்வோடு சொல்லி ஒரு காசிப் மாதிரி இருக்கு சார் அவர் சொன்னது. ஏன்னா அவரால் அதை ஊர்ஜிதம் பண்ண முடியல. கன்ஃபார்ம்டா இதுதான் அவர் வந்து விமானம் வந்துச்சு, பிஜேபி தான் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் வந்து இப்படிலாம் வருது, இதெல்லாம் நீங்க செய்தியாளர்கள் தான் பார்க்கணும், இதை வந்து இது எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே எதுக்குன்னு நான் கேட்குறேன். இது வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியாத விஷயத்த அதுவும் அவருடைய அந்த மாதிரி பதவியில் இருக்கக்கூடிய ஏன் சபாநாயகரா பாக்குறீங்க? ஒரு சாதாரண குடிமகனா, ஒரு சாதாரண குடிமகனா, ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள தலைவராக நான் என்ன சொல்றேன், விஜய் குறித்து பேசவே கூடாதா? அப்படி சொல்லலையே. அவர் செஞ்சதை பேசுங்க, அவர் செய்யாததை பேசுங்க. யாரு பேசுறாங்கன்னு பாக்காதீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், யாரு பேசுறாங்க, அவர் பேசலாமா, அந்த கருத்துக்களை நீங்க சொல்லாதீங்க. நான் கேக்குறது என்னன்னா, விஜய் பொது வாழ்க்கைக்கு வந்தது பிறகு இதையெல்லாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அது அவர் எதிர்கொள்வார். நான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய கருத்தில் சினிமா கிடையாது, இது அரசியலுக்குன்னு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அது குறித்து பேசிதான் ஆகணும். சினிமா கதை மாதிரி பேசலாம். அப்பாவு பேசுறது சரியா இல்லையா? தப்பு பண்ணாரு, விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? விஜய்க்கு என்ன தகுதி இருக்குங்கிற அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நான் என்ன சொல்றேன், நான் கேட்கறதுக்கான பதில ஏதோ சொல்றதுக்கு கட்சிக்கு உள்ள யாராவது விமர்சனம் பண்ணா உடனே சபாநாயகர் பேசலாமா, அவரு பேசலாமா? நான் சிறுபான்மையினர் குறித்து கருத்து சிறுபான்மையினருக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய நபர்னு சொல்றது அடையாளம் காட்டல, என்ன தவறு? அது மட்டும் தான் செஞ்சாரா? நான் என்ன சொல்றேன், கிறிஸ்தவ மதத்திற்காக நான் சொல்லக்கூடிய செய்தி சொல்றேன். தமிழ்நாட்டிலே சிறுபான்மையினருக்கு நலனுக்காக பேசக்கூடிய இயக்கங்களாக பல இயக்கங்கள் இருக்கின்றன. திரு விஜய் குறித்து பல்வேறு விமர்சனங்களை அனைத்து தரப்பிலும் வைக்கத்தான் செய்வார்கள். அதை எதிர்கொண்டு நியாயமான விமர்சனங்கள் இருந்தால் அதுக்குள்ள பதில் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோசப் விஜய்னு ஒருத்தர் சொன்னாரு, அப்படி சொன்ன உடனே திமுக தான் பொங்கி எழுந்து வந்தாங்க. நான் என்ன சொல்றேன், ஜோசப் விஜய் திமுக தரப்புல தான் பொங்கி. ஜோசப் விஜய் யாரு சொன்னாரு? நேரடியாக சொல்ல ஹெச் ராஜா தான் சொன்னாரு. இதுல ஒண்ணு என்னது, ஹெச் ராஜா சொன்னாரு, ஜோசப் விஜய்னு சொன்னாரு. அதுக்கான பதில் பேசலாமா, எந்த இடத்துல அவரோட இத பேசலாமா, ஒரே ஒரு செய்தி எல்லாம் சொன்னீங்களே, இன்றைக்கு ஒரு மதிப்புமிக்க இடத்துல இருக்கக்கூடியவர் ஏன் இத பேசறாரு? நான் என்ன சொல்றேன், சபாநாயகர் இது போன்று பேசினால் அவர் உள்நோக்கத்தோடு பேசினால் விஜய் மீது ஏதாவது தனிப்பட்ட காழ்ப்புணர்வு உண்டா, இல்ல விஜயுடைய தாயார் மீது ஏதாவது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோட அவதூறு பரப்பி இருக்கிறாரா? தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தேவையில்லை. இப்ப இது பயம்தான். பயம் கிடையாது. நான் சொன்ன கருத்துக்கள் சரியா இல்லையா? நான் என்ன சொல்றேன், சிறுபான்மையினருடைய வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியால் பெற முடியவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பெற்று வருகிறது. அந்த வாக்குகளை இவர் வந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். எக்ஸாம்பிள் சொன்னார், சொல்லி முடிச்சறேன். மக்கள் நீதி மையத்தை நீங்க இப்படி தான் சொன்னீங்க, பிஜேபி பி டீம் தான் சொன்னீங்க, பி டீம் ஏ டீம்க்கே போகல. நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை சிறுபான்மையினர் நலனுக்காக பேசக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காரணத்தால் அந்த வாக்குகளை பிரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முகமாக விஜய் இருக்கிறார் என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது? இல்ல அதுதான் பயம் இருக்கு, அதனால இதெல்லாம் பேசலாம், தவறு இல்ல. பயம் கிடையாது. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற செய்தி. சிறுபான்மையினர் விஜய் பின்னாடி போயிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய 1000 பேர் இருக்காங்க சார் திமுகல, ஏன் ஒரு சபாநாயகர் செய்யணும்னு கேக்குறேன். நான் சபாநாயகருக்கு உரிமை இருக்கிறது. சபாநாயகர் ஒன்றும் மக்களை விட்டு வெளியில் சொன்னாரா?
இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நீங்க வேணா கேட்டுக்கோங்கண்ணா. இது இது நான் என்ன என்ன அப்ப இல்ல, அத கூட அவர் இல்ல, ஸ்ட்ராங்கா நான் சொல்லல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் சொன்ன செய்தி சரியா இல்லை என்று சட்டத்திற்கு உட்பட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரோ, நான் ஒரு சாதாரண மனிதனாக, சாதாரண குடிமகனாக, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ள மனிதராக அவர் சொன்ன செய்தி சரி. ரைட். பாபு சார் சொல்லுங்க. அதாவது சபாநாயகரை வந்து பேசுனா என்ன தவறு? ஏன்னா அவர் கட்சிக்கு அவரும் கட்சி சார்ந்தவர் தான், அவரும் நாளைக்கு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அவர் வந்து பேசுறாரு. அவருக்கு வந்து ஆப்போசிட்டா ஒரு புது கட்சி வருதுன்னா அதை பற்றி ஒரு விமர்சனம் செய்வது, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல என்ன தவறு இருக்க முடியும்னு கேக்குறாரு. நியாயமான கேள்வி தானே? சபாநாயகர் அப்படிங்கிறவர் தனியா ஒரு சபையின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு நாயகர். இந்த கட்சி அந்த கட்சிங்கிறது அவர் சபாநாயகர் ஆனதுக்கு அப்புறம் கிடையாது. முதல்ல இது மரபு. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில சபாநாயகர் வந்து பேசினா உடனே வந்து அது சரின்னு சொல்லி நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னு சொன்னா அவர் நடுநாயகமா இருக்காருன்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய தலைவரை, அவர் முன்னாடி நடிகரா இருந்தார், இப்ப கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இப்ப அவரை பார்த்து நீங்க வந்து விமர்சனங்கள் வைக்கிறீங்கன்னா என்ன விமர்சனம்? அவருடைய கொள்கையில விமர்சனம், இல்ல அவர் பேசிய பேச்சுக்கள்ல விமர்சனம், அவர் மாநாட்டுல விமர்சனம், இல்ல அவர் தவறாக ஏதாவது சொல்லியிருந்தா அதுல விமர்சனம் வைங்க. அவங்க அம்மா இந்து, அப்பா இந்து, கிறிஸ்துவரு, அது விமானம் வாங்கியிருக்காங்கன்னா விமானம் எங்க நிப்பாட்டிருக்காங்க? விஜய் வீட்டுல நிப்பாட்டிருக்காங்களா, திரு அப்பா சபாநாயகர் வீட்டுல நிப்பாட்டிருக்காங்களா, இல்ல சித்திரரங்கன் ரோட்ல நிப்பாட்டிருக்காங்களா, இல்ல இவங்க வாங்கி கொடுத்தாங்களா, இல்ல அதை என்ன விலைக்கு வாங்கி கொடுத்தாங்க? இப்ப ஒரு சபாநாயகர் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மக்கள் பேசுறது, ஒரு தொண்டர் பேசுறதுங்கிறது யார் வேணா எடுத்துக்கலாம். பொறுப்பான பதவியில இருக்கவங்க வந்து தன்னுடைய ரொம்ப நடுநாயகமா அதை பேசணும். இன்னொரு விஷயம், இது பிஜேபி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இவர் கூட இருந்து பேரம் பேசி வாங்கி கொடுத்தாரா? சபாநாயகருடைய வேலை என்ன? சட்டசபையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்கிறது, தவறான பதிவுகளை நீக்கிறது, எல்லாருக்கும் சம வாய்ப்புகளை கொடுக்கிறது, குறிப்பிட்ட துறையின் மேல் நடக்கக்கூடிய விவாதங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் சபாநாயகரோட பிரஸ் மீட் வைக்கிறது சபாநாயகர் வேலை கிடையாது. அரசு சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல அவர் நடைமுறை ஏற்கனவே கிறிஸ்துவ மத சம்பந்தத்தை போய் நீங்க தான் ஓட்டு போட்டு நாங்க ஜெயிச்சோம்னு சொன்னவரு அவர் எப்படி ஒரு சார்பு இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியும்? நண்பர் சொன்னது போல இல்ல சபாநாயகர் என்ன வேணா பேசினாலும் கவர்னர் ஏதாவது பேசினாருன்னா பொங்கி குதிச்சு வந்துடுறாங்க. உண்மையான விஷயமோ பொய்யான விஷயமா இருந்தாலும் கவர்னர் எப்படி பேசலாம்னு கேக்குறாங்க. அவரு தமிழ்நாட்டு கவர்னர் தானே, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்ல அவருக்கும் பங்கு இருக்கு இல்லையா? இவர் பேசியது வந்து விமர்சனத்துக்கு இவர் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். விஜய் ஆயிருக்காரோ இல்லையோ, இப்ப சபாநாயகர் ஆக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுல எத்தனை பி டீம் வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஆல்பாபெட்ல ஒரே ஒரு பி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சீமான் பி டீம், விஜய் பி டீம், கமலஹாசன் பி டீம், யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா உடனே பிஜேபியோட பி டீம் சொல்லிடுறாங்க. பிஜேபி கூட்டணி அறிவிச்சதுல இருந்து திமுகக்கு தேர்தல் ஜுரம் வந்துருச்சு. ஓட்டு வங்கிகள் செதற ஆரம்பிச்சிருச்சு. செதற ஆட்டோம்னா சிறுபான்மையினர் ஓட்டை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக இப்ப எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தா சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி டெப்டி சிஎம் போய் ஒரு சனாதன ஒழிப்பு மாநாட்டத்தை கலந்துகிட்டதே தவறு. கான்ஸ்டியூன்சி படி துணை முதல்வர் அப்படிங்கிறவர் முதல்வர் அனைவருக்குமான முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்களுக்கு போடாதவங்களுக்கு அவங்கதான் முதலமைச்சர் அந்த 5 வருடத்திற்கு. அப்ப சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தாக்குவது போல பேசுறதும், அறநிலையத்துறை அமைச்சர், அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அல்லேலூயான்னு சொல்லி காவி வேட்டியை கட்டிக்கிட்டு நெத்தினடைய விபூதி வச்சுக்கிட்டு அங்க போய் பேசினதும் மரபு பேட்ட செயல் தானே. அதற்கு அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தோம்? அதே போன்று சபாநாயகர் என்பவர் பொறுப்பான பதவியில் இருப்பவர். நாம் அனைவரும் அந்த பதவியை மதிக்கிறோம். ஏன்னு சொன்னா முன்னாடி பிஎச் பாண்டியன் இருக்கும் போது வானலாவை அதிகாரம் படைத்த பதவின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சட்டசபை குறிப்பிலேயே இருக்குது. இன்றளவும் சபாநாயகரை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்னா இது போன்ற பல நல்ல முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்குது. சட்டசபை என்பது விளையாட்டு இடம் அல்ல. இவர் போன்றவர்கள் பொறுப்பு. ஏன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பண்பாளர், நிறைய பழுத்த அரசியல் அனுபவம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இது போன்ற சிறுவிளைத்தனமான பேச்சுக்கள் ஈடுபடுறதோ, விமர்சனம் வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அதுக்கு ப்ரூஃப் இல்ல அப்படின்னு ஒண்ணு நீங்க விசாரிச்சீங்கன்னா பேசினது நீங்க இன்னொருத்தர் போய் விசாரிப்பாங்களா? இது மிக மிகவும் கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக இது தவறான போக்கு. இது மேலும் தொடரக்கூடாது. இது போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள் நிச்சயமாக பொது வெளியில பேசும்போது மிக ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பாபு சார், அதே நிஜமாவே வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்ன போது உங்களுக்கு இந்த கோவம் வரலையே? அவரே மதம் சார்ந்த ஒரு அடையாளம் தானே படுத்தினார் விஜய. அதே மாதிரி ஆமா அந்த மதத்தை சேர்ந்தவர் தான், ஓட்டு அங்க போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே இவர் சொல்லியிருக்காரு. இப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு கோவம் வருது? எவ்வளவோ பி டீம்கள்னு உங்க பிஜேபியோட சொல்லிட்டாங்க. இப்ப இது ஒரு பி டீம், அவ்வளவுதானே. இதுல வந்து கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல மேடம், ஓட்டு போடுறதுங்கிறது மக்களுடைய விஷயம். அது வந்து நீங்க சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் இந்த சமூகம் எல்லாம் நம்ம தான் பேசிக்கிறோம். ஓட்டு போடும்போது மக்கள் முடிவு போடுவாங்க. ஜோசப் விஜய் சொன்னதுனால அனைத்து கிறிஸ்துவ ஓட்டும் அவருக்கு போறது இல்ல. வேற ஒரு அப்படி பார்த்தா எத்தனை பேர் போயிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு திமுக அரசுக்கு ஓட்டு பிரிச்சிருங்கிற பயம் வந்ததுல இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்தே திருமாவளவன் புலம்புறாரு, முதலமைச்சர் புலம்புறாரு, இப்ப அப்பாவும் புலம்பி இருக்காரு. அவ்வளவுதான். இதை நீங்க அப்படித்தான் எடுத்துக்கிறோம். அவங்களுடைய ஓட்டு வங்கி செதறும். அவர்கள் வந்து
பிஜேபிக்கு ஓட்டு அளிக்கிறேன்னா விஜய்க்கு ஓட்டு அளிச்சிருவாங்கிற பயம் வந்திருக்குது. அந்த ஓட்டு வங்கி சிதறாம இருக்கணும்னா நாங்க இந்த மாதிரி பேசி அவருக்கு பிஜேபி திமுக அதிருப்தி வாக்குகள் தான் செதறோம். திமுக அதிருப்தி வாக்குகள் தான் இப்ப ரெண்டு பக்கம் போற மாதிரி இருக்கு. இப்ப விஜய் வந்து ஒரு 3வது இடத்துல இருக்காரு, 2வது கூட்டணியில அதிமுக பிஜேபி இருக்கு. சோ அதுக்கு தானே பிரியும் எப்படியா இருந்தாலும். அப்ப வந்து எப்படியா இருந்தாலும் திமுக அது லாபம் தானே. அதனால அதை ஏன் அவங்க டார்கெட் பண்ணல? இருக்கக்கூடிய சூழ்நிலையில 22 இடங்கள்ல வந்து இழுபறி தான் வருது. 22 இடங்கள்ல விஜய் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக உருவாகி இருக்காரு. இது மறுக்க முடியாத கருத்து. அது எந்த கட்சியா இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இந்த கூட்டங்களை பாக்குறது, இவருடைய இவங்க சொன்ன எல்லாத்தையுமே ஒரு ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க, உடனே அவரை தனியா தாக்குறதுங்கிறது வேற. இது பிஜேபியோட பி டீம் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட? நீங்க வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்றீங்கன்னா விஜயை விமர்சனம் பண்ணுங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை விமர்சனம் பண்ணுங்க, அவங்களுடைய கொள்கைகளை பத்தி பேசுங்க. பி டீம்னு சொல்றதுக்கு அப்பாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அப்ப இவரு சொன்னாங்கன்னா அவங்க இப்ப சீமான சொன்னாங்க, சீமான் வந்து பி டீமா? அவர் நண்பர் சொன்ன மாதிரி கமலஹாசன் சொன்னாங்க, இப்ப அவர் அங்க போய் அடைக்கலம் ஆயிட்டாரு. அப்ப இவங்க என்ன சொல்றது? அப்ப யார் பி டீம்? இவங்களே உருவாக்கி இவங்கதான் அதை பி டீமா செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நானு. ஜெகதீஸ்வரன் சார், அது இப்போ மாறி மாறி இப்போ இவர் விஜய் அவர்கள் முதல் தடவையா தான் ஒரு ஒரு போராட்டத்தையே கையில் எடுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு 10 மாசம் தான் தேர்தலே இருக்கு. அப்போ நிஜமாவே விஜய் அவர்களுக்கான ஓட்டு வாக்கு சதவிகிதம்ங்கிறது அந்த அளவுக்கு இருக்கா? எதற்காக எல்லாருமே மாறி மாறி இவர் அவங்களோட பி டீம் இவங்களோட பி டீம், இது வந்து எப்படியாவது ஒரு பிம்பத்தை மக்கள் மனசுல விதைக்கணும்ன்ற மாதிரி எல்லா பக்கமும் வருது. நிஜமாவே அவ்வளவு வாக்கு சதவிகிதம் அந்த பக்கம் இருக்கா? நிஜமாவே ஒரு பயப்படத்தான் வேணுமா? உண்மையான நிலைமையே அதுதானா? இல்லங்க, நிறைய சர்வேஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஜெனியூனா எடுக்கக்கூடிய சர்வேஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து 20% வரைக்கும் வாக்குகள் இருக்கு, இன்னைக்கே இருக்கு அப்படின்னு சில சர்வேஸ் எல்லாம் ஜெனியூனா எடுக்கிறவங்கள்ட்ட பேசும்போது சொல்றாங்க. அது வந்து விஜய் மட்டும் திமுக மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பயத்தையும் இல்ல நமக்கான ஒரு ஆதரவை நம்ம அது பெருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்துது. நீங்க அதனாலதான் நீங்க பாஜக அணி மறுபடியும் விஜயை வந்து ஏன் கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்துட்டாருன்னா இந்த அணி வந்து நிச்சயமாக வெற்றி பெற்று விடும் அப்படின்னு அவங்க நினைக்கின்ற காரணத்தினால்தான் விஜய் மறுபடியும் கூப்பிடுறாங்க. திமுக அணிக்கு வந்து இப்ப அந்த ஒருவேளை அந்த 20% அப்படின்னா அதுல கணிசமாக சிறுபான்மை வாக்குகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க நம்பலாம். நீங்க என்னன்னா இப்போ இந்த 20%ங்கிறது தேர்தல் வரைக்கும் அப்படியே சஸ்டெயின் ஆக போதா, இது கூட போதா குறைய போதாங்கிறது தேர்தல் நேரத்தில் நமக்கு தெரியும். ஏன்னா விஜய் என்ன முன்வைக்க போகின்றார், விஜய் எந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேச போறாரு, விஜய் யாருக்கா நிக்க போறாரு, விஜய் எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட போறாரு, இது நிறைய இது இருக்கு. பூத் கமிட்டியில யாரை போட போறாரு, பூத் கமிட்டியில ஸ்ட்ராங்கா ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு அதற்கெல்லாம் நிறைய காலம் இருக்கிறது. அப்ப இந்த வாக்கு வங்கிங்கிறது சஸ்டெயின் ஆகுமா, குறையுமா, கூடுமா? அதாவது எல்லாரும் சொல்றது கன்ஃபார்மா முதல் தேர்தலில் வந்து அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும். தனித்து நின்றுச்சுன்னா நீங்க வந்து 8% 10% கன்ஃபார்மா வந்துடும். இந்த கூடுதல் சதவீதம் என்பது வரும். அப்ப அந்த கூடுதல் சதவீதம்ங்கிறது அவர் பிரிக்க போகின்ற வாக்குகளாக இருந்தால் நீங்க வந்து அவங்களுடைய ஆசை என்பது முதலிடத்துக்கு தான் போட்டியிடுறோம், நாங்க முதன்மை சக்தியாக வரோம்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை முதன்மை சக்தியாக வராம ஒரு ஸ்பாயிலரா இருந்தாருன்னா அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகளால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்ங்கிற கணக்குகளை இன்னைக்கு திமுக போறாங்க, அதிமுக போடுறாங்க. இப்ப அதிமுக வந்து ஒருவேளை இப்போ அப்பா அவர்கள் சொல்ற மாதிரி அவர் பிரிக்க போறது எல்லாமே சிறுபான்மை வாக்கள் அப்படின்னு சொல்லிட்டா அது திமுக தானே வீக்கெண்ட் பண்ணும். திமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13% சிறுபான்மை வாக்கள் போகுதுன்னா அது ஒட்டுமொத்தமா எப்படியும் போகாது. பட் இருந்தாலும் ஒருவேளை அவங்க நிலை அப்பா அவர்களோட ஸ்டேட்மெண்ட் படியே அதுல ஒரு பெரும்பான்மையான சதவீதம் போயிருச்சுன்னா அப்ப நம்மளுடைய வின்னிங் மார்ஜின்ங்கிறது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு பயம் நிச்சயமாக இருக்கிறது. இல்லைன்னு அவங்க சொன்னாலும் அந்த பயம் இருக்கிறது. நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது கூட அவர் மறுபடியும் கூட என்ன சொல்றாரு, விஜய்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு, எல்லா விமர்சனத்தையும் தாங்கிதான் ஆகணும். நீங்க ஆனா ஒரு அப்பா அவர்கள் வந்து ஏதோ ரோட்ல போற ஒரு மாதிரி ஹிட்டிங் பிலோ பெல்ட் பண்ணாருன்னா அதெல்லாம் எதுங்க தாக்கணும்? நீங்க நியாயமா நேர்மையா நீங்க வந்து சிறுபான்மை வாக்குகள் இல்ல சிறுபான்மையினருக்கு நாங்க தான் அரணாக இருக்கோம், சிறுபான்மையினருக்கு நாங்க தான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம், வக்பு வரை வரும்போது கூட நாங்க தான் நின்னோம், அப்படி பேசி மக்களுடைய வாக்குகளை கவருங்க. இல்ல வந்து இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேர் சிறைவாசிகளாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு நாங்க சில விஷயங்கள்லாம் பண்றோம், எங்களோட கட்சியிலே பாருங்க இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேருக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அப்படி நீங்க பாசிட்டிவா பேசி நீங்க எடுப்பீங்களா? இல்ல விஜய் வந்துட்டாரு பயமா இருக்குன்னு சொல்லி சொன்னா அப்ப நீங்க இன்னொரு நடிகர் வராரு ஹிந்துவா இருக்காரு, ஹிந்து வாக்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரா? அது வந்து நீங்க கருத்தியல் ரீதியா பேசுங்க. நீங்க வந்து செயல் திட்டங்களாக நீங்க சொன்ன மாதிரி விஜய் செய்யறாரா செய்யலையா, களத்துக்கு வர்றாரா வரல, ஏன் களத்துக்கு வராம இருக்காரு, ஏன் பல விஷயங்கள் செய்யாம இருக்கிறாரு, ஏன் மக்கள் பக்கம் நிற்காம இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரியான விவாதங்களை எடுத்துட்டு போகணும். அதை விட்டுட்டு அப்பாவு போன்றவர்கள் இப்படி பேசுனா அது மறுபடியும் சொல்றேன் அவருடைய பொறுப்புக்கே நிச்சயமாக அழகெல்லாம் தான் பார்க்கின்றேன். நீங்க சண்டை போட வேண்டியதா எல்லாருமே நிச்சயமா இது கூர்மையான சண்டையா போட வேண்டியதா. ஆனா கருத்தியல் ரீதியா சண்டை போடுங்க, செயல் திட்டங்கள் ஒரு சண்டை போடுங்க, சும்மா ஏதோ சிறுபலைத்தனமான சண்டைகளை போடாதீங்க தான் நான் சொல்றேன். இல்ல நாங்க தாவேக்காவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல, நடிகர்லாம் ஒரு விஷயமா எத்தனை இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப வந்து சபாநாயகர் அளவு
அளவுக்கு இத பேச வேண்டிய அவசியம் வந்துருச்சா இப்ப தமிழ்நாட்டுல அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இப்ப எல்லாருமே இப்ப தனி மனிதர்களாக நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப நீங்களே நிறைய இடத்துல டிராவல் பண்ணுவீங்க, நீங்க அவங்ககிட்ட எல்லாம் கேளுங்க யாருக்கு இந்த வாட்டி ஓட்டு போட போற. நான் டிராவல் பண்ற இடத்துல நிறைய இடங்கள்ல கேட்பேன். இப்ப டிரைவர் கம்யூனிட்டி, நீங்க மாணவர் கம்யூனிட்டி அவங்க எல்லாம் பேசும்போது இந்த வாட்டி விஜய்க்கு போடலாம், அவங்க போடுவாங்களா போட மாட்டாங்க, மறுபடியும் சொல்றேன், போடுவாங்களா போட மாட்டாங்கன்னு தெரியாது, விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்த பக்கம் நாங்க நினைக்கின்றோம். விஜய் ஏதோ புதுசா வந்திருக்காரு, எங்களுக்கு இருக்கின்ற கட்சிகள் வேற நம்பிக்கை இல்லை, அதனால புதுசா நாங்க கொடுக்கின்றோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. அப்ப அப்பாவு போன்றவர்களும் பல இடங்களுக்கு டிராவல் பண்ணும்போது அவர் ஊர்ல பேசும்போது அவர்கிட்ட இருக்கிற கட்சிக்காரர்கள் பேசும்போது அண்ணே இதோட விஜய் ஒரு பெரிய ஓட் சங்க் எடுக்கிறாருன்னு, நமக்கு கொஞ்சம் ஆபத்தா கூட முடியலானே அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு பயமாக மாறலாம். எல்லாருமே மனிதர்கள் தானே, ஒன்னொன்னு ஒவ்வொருத்தர் தன்னோட குடும்பத்துல பேசுவாங்கல்ல, யாருப்பா வருவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வீட்டுல இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் விஜய்க்கு நாங்க ஓட்டு போடலாம், அதாவது பாரம்பரிய திமுக குடும்பங்கள் இருக்கிறவங்களே சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க நிறைய பேர் பாக்குறாங்க, சில பேர் வீட்டுல பெண்கள் விஜய்க்கு நாங்க போடலான் இருக்கோம்னு சொல்றாங்க. அவங்களுடைய சொந்தம் இதெல்லாம் பேசும்பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயத்தை கொடுக்கிறது. நீங்க பயமே இல்ல நம்ம சும்மா சொல்லிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுன்னா ஒருத்தரை பத்தி பேசவே கூடாது. நீங்க உடனே ரொம்ப சின்ன கட்சி ஒருத்தர், அவர் யாருன்னே தெரியாது, அவர் இந்த ஓட்டை பிரிக்க போறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவரை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். திமுக கட்சி இருக்க மாதிரி கேட்டுட்டு போவாங்களே தவிர நாங்க அவர் ஓட்டை பிரிக்க போறாரு, அவங்க அம்மா ஹிந்து தெரியுமா, அவங்க அப்பா கிறிஸ்டியன் தெரியுமான்னு கதையெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம். திமுகவிற்கு இன்னைக்குமே அவர் ஒருவேளை ஸ்பாயிலரா இருந்தாருன்னா, பெரிய வாக்கு வங்கி பிரிச்சுட்டாருன்னா நம்ம என்ன பண்றது, அப்ப அதுக்கு மாற்று திட்டங்கள் என்ன இருக்கு, சிறுபான்மை வாக்களாக இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு தானே சேதாரமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதிமுகவிற்குமே அந்த பயம் இருக்கிறது. அதிமுக என்னன்னா ஒரு சிறுபான்மை வாக்கள் இல்லாம நமக்கு வர வேண்டிய ஆன்டி இன்கம்பன்சி வாக்களை பிரிச்சுட்டு போயிட்டாருன்னா அது திமுகவிற்கு அது பலமாக மாறும் அவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்ப எல்லா தரப்பிலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கு. இந்த இடத்துல ஜெயக்கிரண் சார், அதாவது ரொம்ப வீக்கா இருந்தாதான் இந்த மாதிரி வாக்கு போயிடுமோன்ற ஒரு பயம் வரக்கூடிய சூழல் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்போ சிறுபான்மையினர் அப்போ அதிருப்தியில இருக்காங்களா தமிழகத்துல? எதற்காக நீங்க ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மையினரை பார்த்து இப்படி பயப்படுற மாதிரி நீங்க ஒருவேளை இந்த ஓட்டு பிரிஞ்சிருவோம், ஏன்னா அப்போ செயல்பாடுகள் இங்க சரியில்லை, திமுக அரசு இன்னும் சரியா செயல்படல அப்படின்றதே உங்களுக்கே அந்த ஆட்சி மேலேயே அந்த விஷயம்ன்றது உள்ள போயிடுச்சா மனசுக்குள்ள? அதனாலதான் இப்படி எல்லாம் சபாநாயகர் இந்த அளவுக்கு கீழே இறங்கி ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் எல்லாம் பேசுற அளவுக்கு இறங்கி வந்திருக்காரா? திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத நெருக்கடிகள் கிடையாது. ஆரம்ப காலத்துல இருந்தே எந்த புதிய கட்சி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதிப்பு இருப்பதாகத்தான் நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் கூட 75 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த இயக்கம் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு சமூக இயக்கம். விஜய் போன்ற நபர்கள் வரலாம் போகலாம், அரசியலில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இருப்பு தேவைப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியலில் அப்புறப்படுத்திவிட்டு ஒருவர் புதிதாக ஆட்சிக்கு வருவதும் வராமல் போவதும் கூட அரசியல் சூழலை பொறுத்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் களம் ஆடும் என்பதுதான் உண்மை. நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலுக்கு அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு உங்க பேச்சுல தெரியுற நம்பிக்கை அங்க களத்துல இல்லாத மாதிரி தெரியும். சொல்லி முடிச்சறேன். ஏன்னா நிறைய சர்வே சொல்ற விஷயங்களும் மாறுது. அந்த கட்சிக்காரர்கள கூட சொல்ல முடியாத சில செய்திகளை நான் சொல்றேன் உங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காலத்தை விட எதிர்கட்சியாக இருக்கும்போது மிக வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு கழகம் என்பதை உங்களுக்கு தெரியும். நீண்ட காலமாக சமூக பிரச்சனைகளில் ஆர்வம் கொண்டு சிறுபான்மையினர் நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு சாதாரண அதுதான் நான் கேக்குறேன், ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதுதான் நான் கேக்குறேன். உங்களுக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கு, எல்லா இடத்துலயும் நீங்க பேசுறீங்க, அப்ப எங்கேயும் உங்களுக்கு அச்சம் வர்றது இல்ல, சிறுபான்மையினர் ஓட்டு போயிடும் போல இருக்குப்பா. புதுசாக ஒருவர் வந்தால் நிச்சயமா அவ்வளவு சிறுபான்மையினர் ஓட்டு அங்க போயிடுமா? அப்ப அவர் மேல நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நான் இன்னொரு சிறுபான்மையினர்கள் மாற்றி ஓட்டு போடுவாங்க போடக்கூடாதுன்னு சொல்றதே அந்த மக்களை கொச்சைப்படுத்துறது தானே. அதுதானே இப்ப செய்றீங்க. ஓட்டு போய்டும்னு அவர் சொல்றாரு. நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி அல்ல. இன்றைக்கும் சொல்லுகிறேன், 1967 ஆட்சி பொறுப்புக்கு என்று அண்ணா போட்டியிடவில்லை. அவர் உங்களுக்கு தெரியும், கழகம் தொடங்கி 1949 தொடங்கப்பட்ட இயக்கம் 1967 தான் ஆட்சி பிடிக்குது. 18 ஆண்டுகால மக்களோடு களமாடிய இயக்கம். அதன் பிறகு 1967 கூட அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிக்கல,
அவர் நின்னது தென் சென்னை தொகுதியிலுடைய 27 காலம் வேற, இப்ப இருக்கக்கூடிய காலமே வேறன்றது நான் என்ன சொல்றேன், தெரியும். இன்றைக்கு அதன் பிறகு ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதை நீங்க பார்க்கணும். வருகின்ற புற்றீசல் இந்த மாதிரி பூச்சாண்டி அரசியல்ல தான் இருக்கா? எந்த பூச்சாண்டி அரசியல்ல தான் வரக்கூடியவர்கள் தான் பூச்சாண்டி. அப்படி காட்டி காட்டி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறீங்களா? மக்களை சுதந்திரமா யோசிக்க விடக்கூடாதுன்ற பொறுப்பில் இருப்பவன் அல்ல. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணிகளை பார்த்து அந்த கட்சியினுடைய இருப்பு தமிழ்நாட்டிற்கு தேவை என்று பேசுகின்ற நபர். அந்த அடிப்படையில் சொல்கின்றேன், வருகின்ற நபர்கள் தான் பூச்சாண்டிகள். அப்படிதான் காட்டுறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பூச்சாண்டி காட்டிவிட்டு போன நபர்கள் எத்தனையோ பேரு. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருப்பு தமிழ்நாட்டிற்கு தேவை. சிறுபான்மையினர் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சிறுபான்மையினர் நலனில் இந்தியா முழுக்க சிறுபான்மையினர் நலனுக்கு எதிரான நடவடிக்கைகள் எத்தனையோ இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அது போன்ற நடவடிக்கைகள் இல்லாததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை யாராவது சிறுபான்மையினர் மறுத்து விட முடியுமா? இன்றைக்கு சிறுபான்மையினர் நலன் குறித்து பேசுகின்ற மிகப்பெரிய இயக்கமாக இருப்பது பேசுறீங்க. ஏன் அப்படி பிஜேபின்னு பேரை கேட்டாவே ரொம்ப அரசியல் ரீதியாக யார் வேண்டுமானாலும் எந்த ஸ்டாண்ட் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அந்த மக்களை பிரிப்பதற்கான முயற்சியை செய்வாங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அது திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வருகின்ற புதிய கட்சிகளோ, நான் சொல்றேன் அந்த மக்கள் எந்த கட்சி தங்களுக்கு தேவையான கட்சி என்பதை முடிவு செய்வார். அது ஒண்ணு. நான் என்ன சொல்றேன், நேற்று தொடங்கிய கட்சிகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயமுறுத்தக்கூடிய கட்சிகளாக நீங்க சொல்லுவதுதான் தவறு. நான் சொல்லல, நீ உங்களோட செயல்பாடுகள் அப்படி இருக்கு. ஏன்னா சபாநாயகருக்கு நீங்க இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது. சபாநாயகருக்கு சொல்லாதீங்க. சபாநாயகரும் மனிதர் தான். நான் தான் சொல்றேன், மக்களோடு பழகுபவர், மக்களோடு பணியாற்றுபவர், மக்களுக்கு தேவையானதை சொல்லுபவர். இல்ல நீங்க அதாவது மக்களுக்கு நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா என்ன சொல்றீங்க நீங்க, யாரோ கட்சி துவங்குறாங்க, யாரோ அவங்க வாக்குகளை பிரிக்கிறாங்க, யாரோ விமானம் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சபாநாயகரை விடுங்க. நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் கிடைக்காதுன்னு முடிவானது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு பேக்கேஜ் ஓட்டு சிறுபான்மையினர் நலனுக்கானது அந்த ஆதரவின் கீழ் கிடைக்குது. இதை உடைப்பதற்கான ஒரு சக்தியாக விஜய் வருகிறார்னு பேசுறதுல என்ன தவறு? அதே நேரத்தில் விஜய்க்கு அந்த மக்களை பார்த்து விழிப்புணர்வோடு இருங்க, விஜய் போன்ற நபர்களை நம்பாதீங்கன்னு சொல்றதுல என்ன தவறு? என்ன தவறு இருக்க முடியும்? அப்ப நீங்க எங்கேயோ உங்களோட ஆட்சியில ஒரு ஹோல் இருக்கு, அதனாலதான் நீங்க இதெல்லாம் இல்லன்னா நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல சார். ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு ஆட்சியில மக்களுக்கு செய்யறாங்க செய்யல. அடுத்த கட்டம் நான் கேட்பதெல்லாம், ஒரு கட்சி உருவானது என்றால் அந்த கட்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள், யாருடைய பின்புலத்தில் இருந்து இயங்குகிறது, இதையெல்லாம் சொல்லுவது அரசியல்வாதிகளுடைய கடமை. ஆட்கள் இருக்காங்களேன்னு நான் கேக்குறேன். இல்லையா அப்பாவு அவர்கள் தான் இறங்கி செய்யணும். நான் என்ன சொல்றேன், அப்பாவு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லுகின்ற கருத்தை சபாநாயகராக ஆகாது. சபாநாயகர் கருத்தா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாபு சார் அப்படிதான் பார்க்க வேண்டி இருக்கிறதா? சபாநாயகர் கருத்தா ஏன் பாக்குறீங்க நீங்க? அதனாலதான் நீங்க உங்களுக்கு கோபம் வருது? இல்ல நீங்க ஒரு சாதாரண ஒரு திமுகவை சேர்ந்தவராக ஏன் பார்க்க கூடாது அவரை அப்படின்ற கேள்விதான். திமுக சட்டமன்ற உறுப்பினர். இப்போ ஆர்.எஸ். பாரதி பேசுவாரு, எது எடுத்தாலும் அவர் இது மாதிரி தான் ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல யார் வந்தாலும் அலட்சியமா பேசுவாரு. இப்ப அந்த ஸ்டாண்ட திரு அப்பாவு அவர்கள் எடுத்திருக்காங்க. அப்பாவு எம்எல்ஏ எடுத்திருந்தாலோ இல்ல கட்சி தொண்டரை எடுத்திருந்தாலோ நாங்க அதுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய சபாநாயகர் பதவியில இருந்துட்டு அவர் எந்த பேச்சு சபையில பேசினாலும் அது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இப்ப திமுக காரங்க ஏன் இவ்வளவு தூரம் புலம்புறாங்க அப்படின்னா, சென்ற முறையே அவங்க வாங்கிய ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மி, ரொம்ப டிஃபரன்ஸ் கம்மியில தான் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்ப இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் போது, அப்ப விஜய்ங்கிற ஒரு சினிமா நடிகர் மக்களுடைய வீட்டுக்குள்ள போய் அவர் டிவி மூலமாகவும் மற்ற மூலமாகவும் உள்ள போகும்போது பரிச்சயமான ஒரு முகம். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சது திமுகவை ஏத்துதானுங்க, பிஜேபி ஏத்து இல்ல, திமுகவை ஏத்து நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அப்ப என்னாச்சு? அப்ப அவர் வந்துட்டாருன்னு இந்த அதையும் தான் சொல்றாரு. பிஜேபி இருக்கிறதுனாலதான் அவர் அதிமுகக்குள்ள வரவே மாட்டேங்கிறாரு. அதுதான் தமிழ்நாட்டுல புதுசா வந்தாலும் பிஜேபி தான் அமுச்சு வச்சாங்க, டிக்கெட் வாங்கி அவங்க தான் அமுச்சு விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேற ஆள சொல்ல இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா காங்கிரஸ் இவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க இப்ப காணாமலே போயிட்டாங்க.
அப்போ அடுத்து யார சொல்லலாம்? பிஜேபி தான் இவங்களை அமைச்சிருக்காங்க. பிஜேபி தனியா ஒரு இதை ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்குங்க அவங்க வந்து பண்ணணும்? ஓட்டு வங்கியை பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் இவர் வந்துட்டாருனால பிரிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. சிறுபான்மையினருக்கு அவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்கல்ல, அப்ப சிறுபான்மையினர் ஓட்டு உங்கள்கிட்ட தானே இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? சிறுபான்மையினர் ஓட்டு எங்கள்கிட்ட தாங்க இருக்குது. நீங்க பொதுவான நீங்க செஞ்ச சாதனைகளை பேசுங்க. சரி, அதே மாதிரி பிஜேபியோட பி டீம்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? சொல்லிட்டு போட்டுமே. நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? எல்லாரையும் தான் சொல்லிட்டீங்க. நீங்க எல்லாரும் யார் பாக்கி இருக்கா தமிழ்நாட்டுல? பி டீம்னு சொல்லாதவங்க யார் இருக்கா? நீங்க சொல்லுங்க. டிஎம்கேவே பி டீம் கொஞ்ச நாள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. அப்படி பார்த்தா பிங்கிறது ஒட்டு, அதாவது பி டீம் சொல்லணும்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்ல அந்த இடத்துல. இது வரைக்கும் நீங்க சொன்ன யாருக்குமே அந்த ப்ரூஃப் இல்ல. யார் வந்தாலும் ஏதாவது ஒண்ணு எதிர்த்தா, இப்ப சீமான சொன்னீங்க, பெரியார் எதிர்த்து அவர் பேசினார்னு அவர் வந்து பிஜேபியோட பி டீம். கமலஹாசன் அவர் வந்து பி டீம். இப்ப விஜய் வந்து பி டீம். இப்ப இத்தனை பி டீமையும் உருவாக்கி வச்சுட்டு ஒரு மாநில கட்சிக்காக பயந்து போயிருக்குமா ஒரு நேஷனல் பார்க்? இவங்கதான் அப்படித்தானே இருக்கு. இல்ல, அப்படித்தானே இருக்கு. திமுக தானே ரொம்ப வலுவாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கு. இந்திய அளவிலேயே கூட ரொம்ப வலுவாக எதிர்க்கக்கூடிய கட்சியா இருக்கு பிஜேபி தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த ஒரு இது இருக்கதானே செய்யுதுன்னு பாக்குறேன். அவங்க திட்டங்கள் போய் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். மக்கள் கிட்ட வந்து வலுவா இருக்கிறதுனா வந்து என்ன கைய பிடிச்சா ஓட்டு போட போறாங்க? திட்டங்கள் வந்து போய் சேர்ந்து இருக்கு. மக்கள் நல திட்டங்கள் சரியா நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி வந்துருமோங்கிற பயத்துல திமுக புலம்புறாங்க. இந்த முறை வந்து இன்னும் அதிகமா புலம்பல் இருக்குது. இன்னும் தேர்தல் நெருங்க பாருங்க, ஐயோ பொய்யோ பொய்யோ கத்துவாங்க. ஏன்னு சொன்னா முதல்ல இருந்து இந்த கூட்டணி உறுதியான அமித்ஷா இங்க வந்துட்டு போனதுல இருந்து என்ன பேசிட்டு இருக்காங்க? மக்கள் செய்த சாதனைகளை பேசல. இந்த கூட்டணி உருவாயிருச்சுன்னா அதிமுக ஆபத்து, அவங்க கூட்டணி ஆட்சி வந்துடும், கூட்டணி மந்திரிசபை கேட்பாங்க, அண்ணாமலை டெப்டி சிஎம் ஆவாரு, அடுத்து இவர் ஆவாரு. இந்த புலம்பல் தான் தமிழ்நாட்டுல ஊடகங்கள் வாயிலாக திமுக பரப்பி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் செய்த சாதனையும் மக்களிடத்துல அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானுங்க. இப்ப அப்பாவு பேசுறாரு இல்லையா, நாங்க எங்க சாதனை இவ்வளவு பண்ணிருக்கோம், நாங்க 520 வாக்குறுதி கொடுத்தோம், எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், மக்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோம். திருப்பி அவங்க சொல்றது என்ன? விடியல் பயணம் 1000 ரூபாய் கொடுத்தோம், இந்த 520 இந்த 3 நாள் தான் பாக்கியா? இதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. கேட்டுட்டு அப்புறம் அதை போய் கேவலமா பேசிட்டு போறாங்க அமைச்சர். அப்புறம் அவரை பதவி நீக்கம் பண்றாங்க. மத கருத்துக்களை மத விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி பட்டையா நாமமான்னு சொல்லி பேசி அவசரப்பட்டு போய் நிக்கிறாங்க. இந்த மாதிரியான இவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களே பேசுறதுனால எனக்கு தூக்கமே இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லி வருத்தப்படுறாரு. அந்த நிலைமையில உட்கட்சியில தான் இவங்க பிரச்சனை வச்சிருக்காங்க. வெளிக்கட்சியை பத்தி பேசவே வேண்டியது இல்ல. இவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க, பிஜேபி பயப்படுறாங்க. அப்படிங்கும் போது நீங்க அதை பத்தி உங்க திட்டங்களை சொல்லுங்க சார். நான் என்ன பண்ண போறேன், நான் இது வரைக்கும் இந்த சாதனை செஞ்சிருக்கேன், சிறுபான்மையினருக்கு வந்து நான் இவ்வளவு சலுகைகள் பெற்று தந்திருக்குது, டிஎம்கே மட்டும்தான் சிறுபான்மையினருக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லி பட்டம் எடுத்துக்கல. யார் வேண்டாம், அதை விட்டுட்டு எங்களுக்கு வாக்கு வங்கி போயிடும், அவர் ஜோசப் விஜய் இவர் இன்னொருத்தன் சொல்லி ஏன் புலம்புறீங்கன்னு கேட்கிறோம். சரி, பார்க்கலாம் யாருக்கு யாரை கண்டு அச்சம் அப்படிங்கறத நம்மளுக்கு கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சிடும். இன்னும் 10 மாசத்துல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.